இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 2 தொடர்ந்து 2 டைட்டில்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு செமையான கேம் நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா. நியூசிலாண்டும் நல்லா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு விக்கெட்ஸ் போனோடனே ஓகே முடிஞ்சிடும் போல், பெருசாக வந்து டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க, ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, 200க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அவங்க ஸ்லோவாக பில்டப் பண்ணி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சிங்கிள்ஸாக எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லாவே ரொட்டேட் பண்ணாங்க. பட் நிறைய டாட்ஸ் இருந்துச்சு. டெரல் மிச்சல் தான் ஃபுல்லாக கேம் கொண்டு போனார். பட் அவர் நிறைய பால்ஸ் வந்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா கிரென் ஃபிலிப்ஸு, பேஸ்வெல் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அடித்து 250 டார்கெட். 250 வந்து மற்ற கேம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ 250 நல்ல டார்கெட்டாக இருந்துச்சு. எனக்கு பெருசாக தெரியல. பட் மற்ற கேம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல டார்கெட்டு, கஷ்டமாக இருக்குன்ற அப்போவே ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ன்ட்டு. பட் அப்புறமா இந்தியா அப்ரோச் பண்ணது. ரோஹித் சர்மாவை பல வாட்டி நான் திட்டியிருக்கேன். நான் திட்டியிருக்கேன்னா வெளில இல்லை, ஏன் அவங்க அவுட் ஆகிட்டே இருக்காங்க ரோஹித் சர்மா அடிக்கவே இல்லையேன்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேமில் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்து எவ்வளோ கரெக்டானது. டக்குன்னு கொஞ்சம் ப்ரெஷரை எடுத்துகிட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பட் நல்லா ஆடினாலும் அவுட் ஆனது வந்து ஒரு மட்டமான டெலிவரியாக தான் இருந்துச்சு. தேவையில்லாமல் இறங்கி அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அவங்களோட பார்ட்டை ப்ளே பண்ணியாச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. நானும் விராட் கோலி எவ்வளோ நாளாக அடிப்பாங்க ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். அடிக்கவே இல்லையே, வேறு யாருக்கா சான்ஸ் கொடுக்கலாம் போலே, சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லையேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்லா ஸ்கோர் பண்ணி 2 கேம் நல்லா வின் பண்ணி இந்த ஃபைனல்ஸில் வந்து அவுட் ஆகிட்டாங்க சீக்கிரம். பட் பரவாயில்ல, நல்லா ஆடி இருந்தாங்க இந்த இது ஃபுல்லாக. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து யாருமே ஆடல, யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு பர்சனும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சுபம் கில் ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸ், எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆடி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப வந்து விக்கெட் வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக தட்டிலாம் ஆடாமல் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நல்லா லெக்கை யூஸ் பண்ணி நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கெலாம் நல்லா மூவ் பண்ணி பாசிட்டிவாக பார்க்கவே நல்லா இருக்கும், அழகாக இருக்கும் அடிக்கிறப்போ. அந்த மாதிரி பாசிட்டிவாக ஆடினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், கேஎல் ராகுல் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஜடேஜானா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா. அவர் அந்த ஃபீல்டர் நடந்து போனாலே ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும், ஓடினாலே ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையுமே அந்த ஒரு பவரை பார்க்க முடியாது. ஒரு 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 த்ரோ அடித்து ஒரு ரன் அவுட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும். அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, பவுலிங்லேயும் இருக்கட்டும், பேட்டிங்கில் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக மற்ற கேஎல் ராகுலோ ஹர்திக் பாண்டியாவோ அவங்களே நிறைய முடிச்சுட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் அவர் கொடுக்குற ரோலே வந்து இம்பார்ட்டண்ட்டான டைமில் வராரு, விக்கெட்ஸ் விழுந்தால் தான் வராரு. பட் ஆனால் அவரும் ரொம்ப பாசிட்டிவாக ஆடுறாரு, கொஞ்சம் கூட ஒரு ரொம்ப டாட் ஆடாமல். பட் அவர் கொடுக்குற அந்த ரோல்னாலேயே மேபி சம்டைம்ஸ் சுற்றி அவுட் ஆகிடுறாரோ, அவர் பாசிட்டிவாக அடிக்கணும், ரன் ஸ்கோர் பண்ணணும், டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றதுனால சீக்கிரமாக ரன் ஸ்கோர் பண்ணுன்ற மாதிரி சுற்றி சம்டைம்ஸ் அவுட் ஆகிடுறாரோன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபைனல்லையும் அதுதான் ஆச்சு. தேவையில்லாத ஷாட் மாதிரி இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக போயிட்டு இருந்துச்சு, டக்குன்னு அடிச்சு அவுட் ஆகிட்டாரோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் நிஜமாலே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 4 ஸ்பின்னர் ஃபார்முலா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாடு பிளேயர், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் விளையாடுறாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அவரை ஒரு லாஸ்ட் மினிட்ல ஸ்குவாட்குள்ளே வந்து அவ்வளோ இம்பேக்டை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் நியூசிலாண்டோட ஒரு 5 விக்கெட் ஆல், இந்த மேட்ச்லேயும் ஒரு 2 விக்கெட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபீல்டிங்கில் கொஞ்சம் போட்டு வர்றாரு கரெக்டு. பட் நிஜமாலே பவுலிங்கில் நல்ல ஒரு இம்பேக்ட் கொண்டு வந்திருக்காரு. அவர் போட்டாலே வந்து ஓகே விக்கெட் விழுந்துடும். ரோஹித் கொடுக்குற மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விக்கெட் வேணும்னா வருண் சக்கரவர்த்தி, முன்னாடிலாம் விக்கெட் வேணும்னா ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விக்கெட் வேணுமா வருண் சக்கரவர்த்தியை கூப்பிடுங்கன்ற மாதிரி சூப்பராக போட்டிருந்தாரு. அண்ட் குல்தீப் யாதவ், அஸ்வினோட சேனல்லையும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு இந்த இதில். பட் கமெண்ட்ரியில் வந்து இன்க்ளூடிங் தினேஷ் கார்த்திக் வந்து அவர் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் மாதிரி விக்கெட்ஸ் இருக்கணுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு.
அவர் அப்படி தூக்கி போடுறதுலே அந்த ரிஸ்பின்ல தூக்கி போடுறதே அப்படியே அழகாக போய் விழும். சில அந்த ரச்சிந்திரனோட பால்லாம் அவரால் பிக்கே பண்ண முடியல. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஒரு நல்ல கேம். அட் லாஸ்ட் வந்து அந்த சென்னை சூப்பர் இந்த சென்னை 28ல சொல்கிற மாதிரி ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி கடைசியாக போய் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் யாரையும் மிஸ் பண்ணோன்னு இல்லை, ஹர்திக் பாண்டியான்றது ஒரு ஷியாரிட்டி மாதிரி. அவர் வந்தாலே ஓகே இவர் அடிப்பார், பேட்டிங் வந்து நல்லா ஆடுவார், பவுலிங்கில் ஏதோ எப்படியோ ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்டேபிளான பர்சன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த இதில் இந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே முகமது ஷாமியிலேருந்து அருண் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ் விட்டு ரொம்ப மெச்சோர்டாக ஆகிட்டாங்களோ. ரொம்ப ரொம்ப நல்லா கேமை ரீட் பண்ணுறாங்க, நல்லா வந்து ஃபீட் யூஸ் பண்ணுறாங்க, சூப்பராக ஆடுறாங்க. ரொம்ப மெச்சூர் டீமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் இந்தியா வின்ஸ் தி சாம்பியன். கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் இந்தியா வின்ஸ் சாம்பியன் ட்ராஃபி. ஒரு அமேசிங்கான இது. என்ஜாய். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தேன், பெங்களூரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி, சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பட் எப்படி இருந்தாலும் இந்த டீமை இப்படியே மெயின்டைன் பண்ணி நல்ல நல்ல லெவலில் கொண்டு வரணும். வெளில வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னும் சான்ஸ் கிடைக்காம. அவங்க அவங்க வந்து வேணும்ன்ட்டே வெளில இல்லை, நிஜமாலே நிறைய அவ்வளோ பேர் இருக்காங்க யார் ஆடுவாங்கன்னே தெரியாமல். அருண் நாயர் இருக்கார், ருத்ராஜ் கயக்வாட் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க வெளில. ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கே ஆடல இந்த இதில், ஹர்ஷித் ராணா தான் ஆடினார். அவரையும் 2 மேட்ச்க்கு அப்புறம் வெளில உட்காரிச்சிட்டாங்க. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டார். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டீம் இன்னும் நல்லா வரும், இந்த டீம் இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் சூப்பராக வரும்னு பார்க்குறோம். ஸோ சும்மா ஒரு சின்ன வீடியோ ஒரே டேக்கில் வந்து சும்மா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நிம்மதியாக படுத்துக்கோங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ, பாய்.